அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபினோ பேமெண்ட் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபினோ ஐடியை லாகின் பண்ணும்போது மல்டிபிள் டிவைஸில் நம்ம வந்து வேறு மொபைலில் டிவைஸில் அப்படி இல்லைனா நம்ம வெப்சைட்டில் சிஸ்டத்துலாம் லாகின் பண்ணும்போது நிறைய டைம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். சரிங்களா? ஒரு டிவைஸ் வந்து ஒரு ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டிவைஸ் மட்டும் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். 5 இல்லை 6 டிவைஸ். அதுக்கு மேலே நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வார்னிங் சிம்பிள் வரும். சரிங்களா? இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள். வார்னிங் போட்டு யூ ஹேவ் ரீச்டு யுவர் மேக்ஸ் லிமிட் ஆஃப் ஆடிங் டிவைசஸ் டு யுவர் யூசர் ஐடி. சரிங்களா? you will have to login to your master device to de-register your device and try adding new device. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணக்கூடிய லிமிட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ உங்களோட ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள் அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, யுவர் மாஸ்டர் டிவைஸ் டு de-register. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆடனில் இருக்க டிவைஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியும்னா, உங்களோட டிவைஸ் அதாவது வந்து உங்களோட சிம் எந்த மொபைலில் இருக்குதோ ஸோ அந்த மொபைலில் நீங்கள் மாஸ்டர் டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினால் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து காட்டாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களோட யூசர் நேமை வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸோ யூசர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி உள்ளே போங்க. ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண முடியும். உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்க 3 கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட நேம் வரும். சரிங்களா? ஸோ உங்களோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஹோம் லொக்கேஷன் சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட் நீ ஓப்பன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஆடன் டிவைஸில் அதில் காட்டும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 4-5 டிவைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வார்னிங் சிம்பிள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் போய்ட்டு இந்த ரிமூவ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து லாகின் பண்ணுறது எந்த ஐடியில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் வந்து சில பேருக்கு வராது. அவங்க ஏன் அப்படி வராது அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு வந்துட்டு டிபிஎன் போட்டு லாகின் பண்ணியிருப்பாங்க சம்டைம்ஸ் வந்துட்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து வராது. அவங்க வந்து இந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு மாஸ்டர் டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மொபைல் எந்த சிம் எந்த மொபைலில் இருக்கோ அதில் நம்ம பயன்படுத்துறதுக்கான ஆக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த மாஸ்டர் டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருக்காவது இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப்பில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆடன் டிவைஸ் எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் பண்ணுறதுனால அவங்களுடைய அந்த மற்ற டிவைஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வராது. சரிங்களா? ஜஸ்ட் இதில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கேன்சல் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.